தையல் கிளாஸ் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா தான் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு வந்திருந்தேன். கிளாஸ் எல்லாம் முடிஞ்சுது. சரி அதனால 12 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முருங்கக்கீரை உடைச்சிட்டு வந்து பொரியல் செஞ்சுட்டு காலையில் சாப்பாடு வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சேன். வெஜிடபிள் பிரியாணி முருங்கக்கீரை வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ண மாதிரி இருந்துச்சு. நம்ம வீட்டெல்லாம் எப்படின்னாக்கா வீட்டுக்கு தூரம்னாக்கா 3 நாளைக்கு அப்புறம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணோம். பெட்ஷீட் எல்லாம் துவைக்கணும். அதுக்கப்புறம் வீடெல்லாம் மாப் பண்ணி விடணும். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கிச்சனில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா பெருக்கி விட்டுட்டு துடைச்சிட்டு மறுபடியும் எடுத்து அந்த பொருளை அங்கேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக மறுபடியும் கூட்டி விட்டுட்டு கிச்சனெல்லாம் க்ளீனாக துடைச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பெட்ரூம் போய் நல்லா க்ளீனாக பெருக்கி விட்டுட்டு அதையுமே துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஹால் வந்துட்டு பெருக்கி துடைச்சி விட்டுருவேன். ஏன்னா எனக்கு அப்படி செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாரி இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடிக்கிற மாரி இருக்குது. அப்படி செஞ்சு சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு வேலை முடிக்க. அப்புறம் துணி ஒரு பக்கெட் ஊற வச்சுருந்தேன். அதையுமே துவைச்சி காய போட்டுவிட்டு அதுக்கப்புறம் போய் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். வெளியில் காய போடலனாக்கா வெயிலே இல்லை, மழை வர மாரியே இருக்குது. அது மழை வருமா என்னன்னு தெரியல.